அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, நம்மினுடைய வாழ்வில் எப்பொழுதும் செல்வம் என்ற பரக்கத் அதிகரித்து கொண்டே இருக்கக்கூடிய, இன்னும் எப்பொழுதும் நம்மினுடைய கைகளில் பணம் இன்னும் செல்வம் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திக்ரை தான் நான் கொண்டு வந்திருக்கின்றேன். ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஒரு திக்ரை நீங்கள் சரியான முறையில் நான் சொல்லக்கூடிய முறைப்படி நீங்கள் செய்து வந்தீர்கள் என்றால் மிக விரைவில் அல்லாஹ் உங்களை செல்வந்தர்களாகவும் கோடீஸ்வரர்களாகவும் மாற்றிவிடுவான். இன்னும் பல சஹாபாக்கள் சில நேரங்களில் அவர்களை கோடீஸ்வரர்களாக பணக்காரர்களாக மாற்றிய ஒரு அற்புதமான திக்ர். ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஒரு திக்ரை அனைவரும் பின்பற்றுங்கள். இன்னும் இந்த ஒரு திக்ரை நாம் பார்ப்பதற்கு முன்னால் இந்த ஒரு திக்ரினால் நமக்கு கிடைக்கக்கூடிய 4 பலன்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, இந்த ஒரு திக்ரை யார் சரியான முறையில் ஓதுகிறார்களோ அவரினுடைய வாழ்வில் அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா கடன்களையும் அவருக்கு தெரியாமலேயே அல்லாஹ் அடைத்து விடுகின்றான். அவர் எவ்வளவு கடன் வாங்கி வைத்திருந்தாலும் அந்த கடனை அவருக்கு தெரியாமலேயே அடைத்து விடுகின்றான். இரண்டாவது, அவரினுடைய மரணம் வரை அவருக்கு வறுமை என்பதே ஏற்படாது, வறுமை என்பதே வராது. மூன்றாவது, எப்பொழுதும் அவரிடத்தில் செல்வம் என்ற ஒன்று இருந்து கொண்டே இருக்கும். இன்னும் அவருடைய இல்லத்தில் அல்லாஹ் செல்வம் என்ற அருளை பொழியச் செய்வான். நான்காவது, அவருடைய ரிசுக்கில் அல்லாஹ் அபிவிருத்தியை ஏற்படுத்தி தருவான். அவர் மரணிக்கும் வரை அவருடைய ரிசுக்கில் அல்லாஹ் அபிவிருத்தியை ஏற்படுத்துவான். ரிசுக்கின் தட்டுப்பாடே இருக்காது என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஒரு 4 பலன்களும் ஒரு மனிதனுக்கு உலகத்தில் கிடைத்து விட்டது என்று சொன்னால் அந்த உலகமே அந்த மனிதனுக்கு சொர்க்கம் போன்று மாறிவிடும். ஆக இந்த 4 பலன்களையும் நமக்கு தரக்கூடிய ஒரே ஒரு திக்ர், இந்த ஒரு திக்ர் எந்த அளவிற்கு ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு திக்ராக இருக்கும். ஆக கண்ணியமானவர்களே, நாம் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை என்னென்ன வேலைகளோ செய்கிறோம், என்னென்ன நாம் நம்மினுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்கு, நம்மினுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு நாம் என்னென்னமோ செய்கின்றோம். ஆனால் நம்மால் முன்னேற்ற முடியவில்லை. ஆக இந்த ஒரு காரியத்தையும் நாம் ஒரு தடவை செய்து பார்ப்போம். கண்டிப்பாக நம்மினுடைய வாழ்க்கை மாறுவதை நாமே நம்மினுடைய கண்களால் காண முடியும். ஆக கண்ணியமானவர்களே, நம்மினுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய, இன்னும் நம்மை கோடீஸ்வரனாக மாற்றக்கூடிய அந்த ஒரு அற்புதமான திக்ர் எப்படி ஓத வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்றால், முதலாவது ஃபஜ்ர் தொழுகைக்கு பின் 2 ரகாயத் நஃபீல் தொழுது கொள்ள வேண்டும். அந்த நஃபீல் தொழுகையில் முதல் ரகாயத் தொழுகும் பொழுது அல்ஹம்து சூரா ஓதிக்கொள்ள வேண்டும். அல்ஹம்து சூரா ஓதி முடித்த பிறகு ஆயத்துல் குர்சியை 3 தடவை ஓதிக்கொள்ள வேண்டும். இரண்டாவது சூரா காஃபிருன், குல்யா ஐயுஹல் காஃபிருன் என்ற சூறாவை 10 தடவை ஓதிக்கொள்ள வேண்டும். மூன்றாவது சூரா இக்லாஸை 10 தடவை ஓதிக்கொள்ள வேண்டும். பிறகு தொழுகை முடித்த பின் இந்த 2 திக்ரையும் ஓதிக்கொள்ள வேண்டும். ஒன்று, சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹி அலீம் என்ற இந்த ஒரு திக்ரை 100 முறை, அஸ்தகுஃபிருல்லாஹ் என்ற திக்ரை 100 முறை. இந்த திக்ரை ஓதி முடிச்சுட்டு உங்களினுடைய ஹாஜத்துகளை, உங்களினுடைய தேவைகளை, இன்னும் உங்களுடைய பண தேவைகளை நாம் அல்லாஹ்விடத்தில் முன் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருவான். இன்னும் மிக விரைவில் உங்களை ஒரு செல்வந்தனாக, ஒரு பணக்காரனாக அல்லாஹ் மாற்றி விடுவான். ஆக கண்ணியமானவர்களே, நாம் அனைவரும் இந்த உலகத்தில் போராடுவது ஒரே ஒரு விஷயம் எதற்காக வென்றால் இந்த செல்வத்திற்காக வேண்டிதான் நாம் போராடுகின்றோம். நம்முடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கும், இன்னும் பல நபர்களிடத்தில் ஒரு மரியாதையுடனும் ஒரு கண்ணியத்துடனும் நாம் நடக்க வேண்டும் என்றால் கூட நமக்கு அந்த செல்வம் என்பது மிகவும் அவசியமாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஒரு திக்ரை நாம் அனைவரும் போதுவோம். நாம் அனைவரையும் அல்லாஹ் கோடீஸ்வரர்களாகவும் இன்னும் பணக்காரர்களாகவும் ஆக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துள்வானாக. ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன். இந்த காணொலி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காம துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.